மரியாதைக்கு உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். ஏன் இந்த கம்பனுக்கு இவ்வளவு பெருமை தெரியுமா? நான் ஒரு ரெண்டொரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்ல போறேன். வால்மீகியை விட கம்பன் பல இடங்களில் தன்னுடைய திறமையை சிறப்பாக காட்டுகிறான். என்ன கால வித்தியாசம்! வால்மீகி எந்த காலம், கம்பன் ரொம்ப பின்னால. அதனால எடுத்துக்கொண்டான், சிலவற்றை திருத்தினான், சிலவற்றை இணைத்தான், சிலவற்றை சுருக்கினான், எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட கதையத்தான் எடுத்தாப்பல ஆயிப்போச்சு. அதில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். வால்மீகியில் எப்படி தெரியுமா? சுந்தரகாண்ட கடைசி சீதாதேவியை பார்த்து விட்டு ஆஞ்சநேயன் வந்து விட்டான். ராமன் காத்து கொண்டிருக்கிறான். எதற்கு? தெற்கிலே இருந்து வரக்கூடிய செய்தியில் தான் அவன் உயிர் இருக்கிறது. தெற்கிலே போனது யாரு? ஆஞ்சநேயன், அங்கதன், ஜாம்பவான். இப்ப ஆஞ்சநேயன் வந்து விட்டான். என்ன பண்ணனா? சீதையை பார்த்தானா இல்லையா? தவிக்கிறான். அப்படியே இந்த கம்பன் என்ன தெரியுமா பண்ணா? ஆஞ்சநேயனை அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தானா, ஆஞ்சநேயா இந்த ராமனை கும்பிடாம சீதையை கும்பிடுன்னா. ஆஞ்சநேயன் என்ன பண்ணா? ராமனை கும்பிடல, ராமனுக்கு காலை காட்டி கொண்டு எதிர்த்தாற்போல் தெற்கு நோக்கி கும்பிட்டான். தையலை நோக்கிய சரணத்தன் அப்படியே தெற்கு நோக்கி கும்பிட்டான். ராமனுக்கு கோபம் வரணுமா இல்லையா? வரல. ஏன்? கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். எப்போ அந்த பக்கம் நோக்கி கும்பிடுறானோ அப்போ என்னை விட பெரிய ஆளு அங்கே இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, அவள் கும்பிடத்தக்க நிலையில் இருக்கிறாள். அவன் மிஸ்ஸஸ் ராவணனாயிருந்தா கும்பிட்டுருக்க மாட்டான். அவள் கும்பிடத்தக்க நிலையில் இருக்கிறாள். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். இப்போ கட்டி பிடித்து கொண்டான். யாரு? ஆஞ்சநேயன் ராமனுக்கு முன்னால நிற்க, ராமன் என்ன சொல்கிறான்? உனக்கு நான் என்ன கைமாறு காட்ட போறேன்? உன்னை தழுவிக்கொள்கிறேன். இது வால்மீகி. அதாவது ராமனும் ஆஞ்சநேயனும் தழுவிக்கொண்ட கதையெல்லாம் வால்மீகி. கம்பன் இதை கொண்டு வேற இடத்துல வச்சான். எங்க வச்சான்? சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அரசவை பட்டாபிஷேகமாகிவிட்டது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த, பரதன் வெண்குற்ற கொடையை தாங்க, இருவரும் கவரி வீச, விரைசெறி குழலி ஓங்க, வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. விபீஷணனுக்கு பெரிய பெருமாள், சுக்ரீவனுக்கு முத்து மாலை, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த ஓரத்தில் ஒருத்தன் தலையை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிறான். இப்ப ராமன் சீதையை பார்க்கிறான். சீதை, இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? எல்லாம் கண்ணால, கண்ணோடு கண்ணினை நோக்குகிறது. இப்பவும் அது அந்த காலம், இது இந்த காலம். அப்படி பார்க்கறான். சீதை என்ன தெரியுமா சொல்றா? அவனுக்கு பரிசு கொடுக்க ஐயா உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது ஐயா. ஏன்? எல்லாருக்கும் உயிரை கொடுத்தவன் ஐயா. அசோகவனத்திலே சீதாதேவி சுருக்கு போட்டுக்கொள்ள போன பொழுது எம்பிரான் ராமன் சொல்லி என் உயிரை காத்தானுங்கிறாளே, காப்பாத்தினது யார்? ஆஞ்சநேயன். சண்டை வந்த பொழுது பிரம்மாஸ்திரம் ஒரு பக்கம், நாகபாசத்துக்கு அப்புறமே பிரம்மாஸ்திரம் வந்த பொழுது யார் காப்பாத்தனா? ஆஞ்சநேயன். ஒரு பெரிய வேலாயுதத்தை ராவணன் லக்ஷ்மணன் மீது விட்டான். லக்ஷ்மணன் இறந்தான். காப்பாற்றியது யார்? ஆஞ்சநேயன். ராமனை காப்பாற்றினான், இலக்குவனை காப்பாற்றினான், சீதையை காப்பாற்றினான். கடைசி காட்சி, பரதன் அக்னியில் விழப்போன பொழுது கையினால் எரியை கரியாக்கினான். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன் என்று சொல்லி. அதனால ராமன் என்ன பண்றான்? பக்கத்துல போறான். இது அங்க கம்ப சித்திரம். பக்கத்துல போறான். கட்டி தழுவணுமா இல்லையா? என்ன தெரியுமா சொல்றான்? போருதவிய தின்தோளாய் பொருந்துர புல்லுக, போர்க்காலத்தில் உதவி செய்தாயே ஆஞ்சநேயா, அந்த தோளால் என்னை தழுவிக்கொள். ஏன் இவன் தழுவப்படாதா? வால்மீகியில இவன் தான் தழுவான். ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? பெரியவங்க தான் சின்னவங்களை தழுவணும்.
சின்னவங்க பெரியவங்களை தழுவக்கூடாது. இப்போ என் பேரனை நான் தழுவினால் அது பிரியம், பாசம். என் பேரை என் கழுத்தை கட்டிக்கிட்டு தாத்தான் நான் எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு 5000 ரூபாய் கேட்க போகிறான்னு அர்த்தம். இயல்பு அதை இல்லை, அப்படித்தானே? இப்போ யாரை தழுவணும்? சின்னவங்க பெரியவங்களை தழுவுற முறையில்லை. இப்போ யார் பெரியவன் யார் சின்னவன்? ராமன் சொல்கிறான், ஆஞ்சநேயா நீ என்னை தழுவிக்கொள், உன் செயலினாலே நீ என்னை விட உயர்ந்து விட்டாய். நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய், உன்னிடத்திலே இருந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம், அதனாலே நீ என்னை தழுவிக்கொள். இந்த ஆஞ்சநேயன் தழுவனானா? இல்லை, ஒதுங்கி கையை கட்டிக்கிட்டு பேசாமல் நிற்கிறான். இதில் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? ராமன் தன்னையே ஆஞ்சநேயனுக்கு கொடுக்கிறான். இந்த உடம்பு யாருக்கு சொந்தம்? சீதாதேவிக்கு சொந்தம். இந்த மார்பு யாருக்கு சொந்தம்? சீதைக்கு சொந்தம். இதை தழுவிக்கொள் ஆஞ்சநேயா, உன் செயலாலே நீ உயர்ந்து விட்டாய், நீ என்னை தழுவிக்கொள். இதுதான் கம்ப சித்திரம். கம்பன் தமிழ் என்கின்ற பாலாலும் இனிப்பாலும் தொட்டான். பாத்திரங்கள் அனைத்தும் இனிக்கின்றன, காரணம் கம்ப சித்திரம். இப்ப பாருங்க, நான் வாலிட்ட போறேன், மற்றதெல்லாம் அப்புறம். வாலிட்ட போறேன். இந்த வாலியை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு மிக வேகமாக சொல்ல வேண்டும். வாலி இறந்து போகிறான். இறந்து போற பொழுது அப்படியே பார்க்கிறான். ராமன் கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். என்ன தெரியுமா? ஐயா, ஓவிய உருவ, ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய், ஓவிய உருவ நாயேன் உளதொன்று பெறுவது உன்பால். அப்பா ராமச்சந்திரமூர்த்தி, ஓவியம் மாதிரி இருக்கிறியே, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். என்ன தெரியுமா? என் தம்பி சுக்ரீவன் இந்த குடிக்கக்கூடாத குடிச்சு விட்டு திரும்பவும் தப்பு பண்ணனான்னா என் மேலே விட்ட அந்த அம்புங்கிற அந்த யமனை என் தம்பி மேலே விட்டுறாதே. இதாங்க கம்பன் தொட்டதனால் வாலி மாறியது. என்ன கேட்குறான்? நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவான்? இந்த பையன் என்னை கொல்றதுக்கு ஒன்று கூட்டி ஆண்டுட்டேன், நாளைக்கு என்ன மாதிரி இவனும் தப்பு பண்ணான்னா விடாதே. இப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஓவிய உருவ நாயேன் உளதொன்று பெறுவதுன்பால், பூவியல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற போது தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என்மேல் ஏவிய பகடு என்னும் கூற்றினை ஏவல் என்றான். எம்மேல விட்ட அந்த பகடி என்கிற அம்பு என்கிற அந்த யமனை என் தம்பி மேல விட்டுறாதே, என் தம்பியை காப்பாத்து. வாலி தொட்டதனாலே, கம்பன் தொட்டதனாலே வாலி இப்படி பேசுகிறான். ராமன் தன்னை திருமாலின் அவதாரம் என்று வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அதெல்லாம் சரி. இவன் யாரு? தசரத ராமன். அவ்வளவுதான். அழுகிற போது அழுவேன், அநியாயமும் அழுவேன், ஏதோ மனுஷ மாதிரியே அழுவேன். எடுத்த வேடத்தை அற்புதமாக நடித்தவன் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா உள்ளுக்க கம்பன் ஒரு இடத்துல அப்படி கோடி காட்டுறான் பாருங்க. ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டார். முதல்ல பார்த்தாச்சு. ஆஞ்சநேயனுடைய உடம்பு, அவன் பேச்சு எல்லாத்தையும் கேட்டான்ல. ராமன் தம்பியை பார்க்கிறான். லக்ஷ்மணா, வில்லார் தோள் இளைய வீர. லக்ஷ்மணன் எப்படி கூப்பிடுறான்? வில்லார் தோள் இளைய வீரன். யார் கொல்லி சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. யார் கொல்லி சொல்லின் செல்வன், இவன் சொல்லின் செல்வனாய் திகழ்கிறான். இவன் யார்? வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. புரியுதா? விரிஞ்சன்னா யாரு? பிரம்மா. விடைவல்லான்னா யாரு? ரிஷப வாகனத்தில் வர்ற சிவபெருமான். தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி. யாரு? சிவபெருமான். சிவபெருமான். நம்ம சிவாயங்கான் நாம் பெருந்துணையே வள்ளலார். இவன் யாரு? பிரம்மாவா சிவபெருமானா? நிறுத்திவிட்டான். புரியுதா? என்ன கேட்பான்? மும்மூர்த்திகள்ல இவன் யாரு? பிரம்மாவா, திருமாலா, சிவபெருமானா? அப்படித்தானே கேட்பான். இந்த ராமன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இவன் யாரு? பிரம்மாவா, சிவபெருமானா? என்ன அர்த்தம்? டே, நான் தாண்டா திருமாலு. அப்புறம் அவன் எப்படிடா நானா இருக்க முடியும்?
எப்படி பாருங்க, அற்புதமா ஒரு இடத்த கொண்டு போய் அதை என்ன திருத்தமா அழகா வைக்கிறான் பாருங்க. வேற எவனும் இந்த மாதிரி பாட முடியாதுங்க. அதனாலதான் நாமக்கல் கவிஞர் என்ன சொன்னார், இன்னொரு கம்பனும் வருவானோ இப்படியும் கவி தருவானோ. எந்த இடத்தை தொடுங்கள். இப்போ 4 செய்தி சொல்ல போறேன். முதலாவது செய்தி, ஆஞ்சநேயன் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் தேடிவிட்டான். இந்த கம்பன் பண்ற வேடிக்கை பார்த்தீங்களா, ராத்திரி போய் தேடுறேன். எங்க பகல்ல தேடுறதா ராத்திரியில தேடுறதா? மெதுவா போறேன், அனுப்புறமானம் ஆயிக்கிறேன், ராத்திரிக்கு போய் தேடுறான் வரிசைக்கு. இவன் பார்க்குற ஆளெல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்திரஜித்தனும் தூங்கினா, கும்பகர்ணனும் தூங்கினா, விபீஷணனும் தூங்கினா. ஏன் தெரியுமா? தூக்கத்துல தான் உண்மையான உருவம் தெரியும். நல்லா இருக்கிற போது மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி சிரிச்சு கிரிச்சு நடிச்சிருவான். சில பேர் தூங்குற போது பார்த்தீங்கன்னா சவக்கலையா இருக்கும், செத்தவ மாதிரி தூங்குவேன். தூக்கத்தில் போய் எல்லாரையும் பார்க்குறான். இருங்க, அதில் ஒரு இடம் பாருங்க. எல்லாம் தேடிட்டேன், இந்த கிடைக்காது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கண்ணில் பட்டுருச்சு. கும்பகர்ணனை பார்த்தான், இந்திரஜித்தனை பார்த்தான், ராவணனை பார்த்தான், கோபிச்சான். இவனை ஒரே குத்தா குத்திரலாமா? வேண்டாம், நம்ம சும்மா வந்தவங்க, தேட வந்தவங்க, கொல்லக்கூடாது, எல்லாம் பண்ணனானா இவனுக்கு தேவையான சீதையை கிடைக்கல. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டானா, இன்னும் சீதையை காணோம். மேலே உட்கார்ந்துருக்கிறான், கால தேய்க்கிறான். ஐயோ, கண்டுபிடிக்க முடியலையே. ராமன் என்ன நினைப்பான், இந்த ஆஞ்சநேயன் சீதையை பார்த்துட்டு வருவான்னு நினைப்பான். எங்க தலைவன் சுக்ரீவன் என்ன நினைப்பான், சீதையை நம்மாடு தூக்கிக்கிட்டே வந்துடுவான்னு நினைப்பான். அவன் புத்தி அவனுக்கு, இவன் புத்தி இவனுக்கு. ராமன் என்ன நினைப்பான், இவன் கூப்பிட்டாலும் சீதை வரமாட்டாள், அதனால இவன் சீதையை பார்த்துட்டு வந்துடுவான். சுக்ரீவன் நம்மாடு தூக்கிக்கிட்டே வந்துடுவான். இப்போ 2 பேர் மனசா, 2 பேர் மனசு வித்தியாசம் தெரியுதா? இதை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த 2 பேர் மனசையும் தொட்டு காட்டுவதற்கு ஒரு வரி சொன்னானா? இல்லை. ஒரு வார்த்தை வச்சானா? இல்லை. ஒரு எழுத்து தான். ஒரு எழுத்துல 2 பேர் மனசையும் தொட்டு காட்டி விட்டான் சார். இதான் சார் கம்ப சித்திரம். அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன் கம்பன். என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப பாட்ட சொல்றேன். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். காகுத்தன்னா ராமன். ராமன் கண்டு வரும்னு நினைச்சானா, சுக்ரீவன் கொண்டு வரும்னு நினைச்சானா? எங்க கண்டு கொண்டு எத்தனை எழுத்து வித்தியாசம்? ஒரு எழுத்து கூட இல்ல, 2/3 ஆஃப் எ லெட்டர். ஆமா, ஒரு கொம்பு ஒரு காலந்தானமா வித்தியாசம். 2 கீழே 3 எழுத்துல 2 பேர் மனசை வேறுபடுத்தி காட்டி விட்டானே. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இழைத்த கோளிதுவால் புண்டரிக நயனத்தான் போல் இனியான் போவேனோ. புண்டரிக நயனத்தான் பால் இனியான் போவேனோ. விண்டவரோடு உடன் வீயாது யான் மாளா விழிவேனோ. செத்தவங்களோட நானும் செத்து போகாமல் ராமன்கிட்ட போய் சீதையை பார்க்க முடியலேன்னு எப்படி சொல்லுவேன்? சுக்ரீவனுடைய மனத்தையும் ராமனுடைய மனத்தையும் எடுத்து காட்டுவதற்கு கவி சக்கரவர்த்தி ஒரு எழுத்தை பயன்படுத்தினான். கண்டு கொண்டு நினைப்பில் இருக்குமா? இப்போ ஒரு எழுத்து சொல்லிட்டேன்னா வேகமா 2வது எழுத்துக்கிட்ட ஓடுறேன். குகன். அப்படி ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியாது, வேடன். ஆனா தீரா காதலன் குகன். பரதன் அங்கிருந்து வர்றான், கங்கைக்கு அக்கறையில் நிற்கிறான். இவன் இங்கிருந்து பார்க்கிறான், ராமனோடு சண்டை போடுவதற்காக குகன் வருகிறான் அப்படின்னு இந்த அவசரப்பட்ட மனசு நினைச்சிருச்சு. ஏன் தெரியுமில்ல, இந்த லக்ஷ்மணன் சொல்லி இருப்பான். ராத்திரிக்கு ராமனும் சீதையும் தூங்குற பொழுது லக்ஷ்மணனும் குகனும் தூங்காம சுத்தினாங்கல்ல. அப்ப இவன் சொல்லி இருக்கணும், டே பரதன் தாண்டா இதுக்கெல்லாம் காரணம்னு. அவனுக்கு மனசுக்குள்ள என்னமோ இருக்கு. இப்ப பரதன் அங்கேருந்து வர்றதை பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. அதை கம்பன் ஒரு பாட்டில் சொல்றான். வெட்டிய மொழியினன், விழிக்கட்டீயினன், கொட்டிய சுரிகையன். எத்தனை பாட்டு அப்படி சொல்லிவிட்டு அதில் கடைசி வரி என்ன தெரியுமா? கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினான். கிட்டியது அமர். அமர்னா என்ன? சண்டை. கிட்டியது அமர். ஆகா, எனக்கு சண்டை போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. தோள் அப்படியே துடிக்குது. வீரனுக்கு சண்டையினா தோல் துடிக்கும், துடிக்குது, அழகா இருக்கு. கிட்டியது அமர் என
கிளர்ந்த தோழினான். கிட்டியது அமர், பிரிச்சாச்சா? பிரிக்காம சேருங்க. கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினான். தமர்னா நம்ம சொந்தக்காரங்க என்ன அர்த்தம்? சேத்தா சொந்தம், பிரிச்சா சண்டை. யாரையா சொன்னா? கம்பன்தான் ஐயா சொன்னா. கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான், பிரிச்சா சண்டை. கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினான், சேத்தா உறவு. எத்தனை 2 எழுத்து தானே. இன்னொரு 2 எழுத்து சொல்லவா? ராமச்சந்திரமூர்த்தி அப்படி நடந்து போறார். முன்னால ராமன், நடுவில் சீதை, பின்னால இலக்குமண பெருமாள். மேலே இருந்து கம்பன் பார்க்கிறான். சார் கம்பன் பாப்பானா? பாப்பான். கவிஞனுக்கு காலத்தை தாண்டி பார்க்கக்கூடிய பெரும் பார்வை உண்டு. அப்படியே பார்க்கிறான். இதை பற்றி ஒரு பாட்டு பாட நினைக்கிறான். எந்த சந்தத்தில் பாடலாம்? ராமன் கடவுள், கடவுளை பாட வேண்டும். கடவுளை பாடிய சந்தத்தில் பாட வேண்டும். திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையிலே கடவுளை பாடினார். அந்த சந்தத்தில் நானும் இந்த ராமனை பாடப்போகிறேன். என்ன சந்தம்? உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவன மருமேன். இது திருஞான சம்பந்தர். அப்படி கம்பன் பார்த்தான். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாள குடையான். யாரு கொடுத்தது? திருஞான சம்பந்தர். ஏன் கடவுளாகிய ராமனை பாடுறதுக்கு கடவுளை பாடிய திருஞான சம்பந்தருடைய திருக்கடைக்காப்பு சந்தம் வேண்டும் என்று கம்பன் பாடினானா? இந்த பாட்டில் என்ன முக்கியம் தெரியுமா? இப்ப பாருங்க, முதல்ல போறது ராமன். வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. சூரியனை பார்த்துட்டு ராமனை பார்த்தா படிச்சுன்னு தெரியுது. ராமனை பார்த்துட்டு சூரியனை பார்த்தா டியூப்லைட்டு மாதிரி தெரியுது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. இவன் உடம்பு சோதிக்கு முன்னாலே வெய்யோன் ஒளி மறைந்து விட்டது. அடுத்த வரி பாருங்க. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். சீதைக்கு எடை இல்லையாம். அது எப்படி இருக்கு? பொய்யோங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடையை பாடாத கவிஞன் கிடையாது. இடையை பாடாதவன் கவிஞனும் கிடையாது. எத்தனை பேரு எப்படி இருக்கான்? பொய்யோ எனும் இடையாள், பொய் மாதிரி இருக்கான். இதெல்லாம் காவியத்தில் தான் பார்க்கலாம். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கப்படாது. புரியுதா? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானொடும் போனான். இன்னொன்று தெரியுமா? குமரகுருபர சுவாமி படுத்த சன்னியாசி. பிறவியில சன்னியாசி, வாழ்க்கையில சன்னியாசி, பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் சுத்தமான துறவி. இடைய பாடுறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. ஈயாதவன் வாயில உள்ள வார்த்தையை இடை வாங்கி கொண்டு விட்டது. ஈயாதவன் என்ன சொல்லுவான்? இல்லைம்ப. இல்லைங்கிற வார்த்தையை இட வாங்கிக்கிச்சான். யாரு? சன்னியாசி குமரகுருபர சுவாமி. ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. கம்பன் கல்யாணத்துக்கு சீதையை அலங்காரம் பண்ணாங்களாம். சிவபெருமான் மாதிரி இல்லையா உண்டான்னு இல்லா தெரியாத இடையனுக்கு இடுக்கண் செய்தாருன்னா. சிவபெருமான் சில பேர் உண்டுங்கிறான், சில பேர் இல்லைங்கிறான். இவன் இடையும் அப்படித்தான். சில பேர் உண்டுங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி இது சொன்னானா அப்பவும் மனசு ஆறலை. இதை எங்க கொண்டாட வைக்கலாம்? அருமையான இடத்தை பிடிச்சான். சூர்பனகை. சூர்பனகை மூக்கு அருந்து போச்சு. லக்ஷ்மணன் வெட்டிவிட்டான். ராமன்ட்ட வர்றா சூர்பனகை. இந்த பாரு என்ன கேட்டா தெரியுமா? ஏன்பா ராமச்சந்திரா, நீ என்னை கல்யாணம் பண்ணி கேட்டி உன் தம்பிகிட்ட என்னை கல்யாணம் பண்ணி விடுறா. ஏன்? ஒருவேளை நான் மூக்கு இல்லாதவள் அப்படின்னு அவன் நினைப்பானா? ஏன்யா அப்படி அவன் கேட்டான்னா? நான் எப்படி மூக்கு இல்லாதவளோடு வாழ முடியும் அப்படின்னு உன் தம்பி லக்ஷ்மணன் கேட்டால், ராமா நீ இவ்வளவு காலம் இடையில்லாதவளோடு வாழ்கிறாயே. எங்க கொண்டே வைக்கிறான் பாருங்க. சீதையினுடைய இடை அவளது மென்மையானதுங்கிறத எங்க கொண்டே வைக்கிறான். மருங்கில்லாதவளோடு நீ வாழ்கிறாயே, அதை சொல். எல்லாம் சரி. இப்ப அந்த பாட்டுக்கு போவோம். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இளையான்னா என்ன அர்த்தம்? இழைக்காதவன் அர்த்தம். இளையவன் ஒரு அர்த்தம்.
வேற யாரும் அவனை ஜெயிக்க முடியாதுங்க. இந்திரஜித்தனை கொல்லணும்னா அது லக்ஷ்மணனால தான் முடியும், ராமனால கூட முடியாது. இளையானொடும் போனான், யாரு போனான்? இப்பத்தான் சார் பாட்டு வருது. இந்த ராமனை வர்ணிக்கணும். இவன் எப்படி இருக்கான்? நீல நிறம், நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் அப்படிம்பான் கம்பன். ராமன் என்ன நிறம்? நீல நிறம். இந்த நீல நிறத்துக்கு எத்தனை உவமை சொல்லலாம். இந்த கண் மையி, இந்த உடம்பு மையோ, ஐயையோ கண்மை கண்ணில் பட்டா என்ன ஆகும்? கரிக்கும். சில பொண்ணு கண்மை போட்டால் அழகா இருக்கும். நான் போட்டேன்னா எப்போ போட்டேன் எங்கே போட்டேன்னு எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? கண்ணை அப்படி இழுகி விட்டுதுன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ இவன் மையில்ல போ. ஒருவேளை மரகதக்கல்லோ, மதுரை மீனாட்சி மரகதக்கல், உத்தரகோசமங்கை நடராஜா மரகதக்கல், ஸ்ரீரங்க ரங்கநாதர் மரகதக்கல். ஒருவேளை மரகதக்கல்லோ இல்லை மரகதம் கல்லு, இவன் நினைச்ச மனசு கூட கனியும். அப்போ இவன் கல் இல்லை போ. ஒருவேளை கடல் தண்ணியோ இல்லை கடல் தண்ணி உப்பு, இவனை நினைச்சு கண்ணீர் விட்டால் கண்ணீர் கூட இனிப்பாய் இருக்கும். அப்போ இவன் கடல் தண்ணி இல்லை. ஒருவேளை மழை மேகமோ இல்லை, மழைக்கு பெய்ய வேண்டிய நேரம் தெரியாது, பெய்ய வேண்டிய அளவு தெரியாது, பெய்ய வேண்டிய இடம் தெரியாது, பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். ராமன் அப்படி இல்லை, மிகச்சிறந்து அளவறிந்து அருள் செய்வான். அப்ப அதுவும் கிடையாது. என்னதான்யா பண்றது? ஐயையோ, நான் கடவுளை அளக்க பார்த்து ஏமாந்து விட்டேன். கடவுளை அளக்க முடியுமா? கடவுள் இவ்வளவுதான்னு சொல்லிவிட்டா அவர் கடவுளே இல்லை. தெரிஞ்சுக்கிடுங்க, இவ்வளவுதான்னு சொல்லிவிட்டோம்னா அவர் கடவுளே இல்லை. இதுக்கு மேலேன்னு சொல்லலாமே தவிர, பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை, அளக்க முடியாதவன் கடவுள். அதனால இப்ப என்னடா சொல்றதுன்னு பார்த்தான். 2 எழுத்த வச்சான். கம்பனை நாம் புரிந்து கொண்டு விட்டோம். 2 எழுத்து. என்ன 2 எழுத்து? ஐயோ. வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. ஐயோ நான்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, சொல்ல முடியல, குழந்தை ஐயோன்னு சொல்லி பிடிச்சேன். மாணிக்க வாசகர் சாமி சொல்லுவார்ல, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோன்னா ஐயோன்னு அர்த்தம். சொல்ல முடியாத பொழுது ஐயோம்பா. கம்பன் அதை கொண்டே வச்சான். 2 எழுத்திலே இறைவனுடைய அளக்க முடியாத தன்மையை சொன்னான். நல்லா கேட்குறீங்க. 1 எழுத்துக்கு கண்டு கொண்டு, 2வதுக்கு 2 எழுத்துக்கு ஐயோ. அதுக்கு முன்னால ஒன்று சொன்னனே, ஞாபகம் இருக்கா? கிட்டியது அமர் கிட்டிய தமர். நினப்பில் வச்சுக்கிடுங்க. இப்போ வேகமா 3 எழுத்துக்கிட்ட போக போறேன். அது ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். கும்பகர்ணன் சண்டை போடுறான். அவனை மாதிரி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைங்க. வால்மீகத்தில் கும்பகர்ணன் சதை பிண்டம். அண்ணனுக்காக சண்டை போடுவான், செத்து போயிடுவான். கம்பன் கும்பனை படைக்க தொடங்கினான். கும்பன் கம்பனை படைத்து விட்டான். என்ன வார்த்தை! அடே அப்பா, ராமனுடைய அம்பு பாஞ்சுதான் இந்த கை போச்சு, அடுத்த கை இதுவும் போச்சு. அவன் என்ன பண்ணான்? விழுந்த கையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் பார்த்தான். ஐயோயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமா, அந்த கையையும் விட்டு. கும்பகர்ணன் வானத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறான், கம்பீரமா நிற்கிறான். அவன் என்ன கொஞ்சமா சாப்பிட்டான்? இந்த கும்பகர்ணன் என்ன சாப்பிடுவான் தெரியுமா? 600 வண்டியில் சோறான், 10,000 குடத்தில் வரக்கூடாததான். எல்லாம் குடிச்சானா, அப்பத்தான் பசி வந்துச்சான். 600 சகடத்தடிசிலும் 100 குடம், 100 × 100 10,000, 100 கூறு குடங்களும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். அப்படிப்பட்டவன் இப்ப அண்ணனுக்காக சண்டை போடுறான். அந்த தம்பியை போன்னு சொல்லிவிட்டான். இந்த விபீஷணனும் கும்பகர்ணனும் சந்திக்கிறதெல்லாம் இந்த கம்பன் பண்ணின வேலை. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் என்ன தெரியுமா சொல்றான்? ஏண்டா தப்பிச்சு போனேன்னு நினைச்சேன், ஏண்டா வந்தேன்? அமுது சாப்பிட்றவன் நஞ்சு சாப்பிடலாமா? அமுதுண்பாய் நஞ்சுண்பாயோ? நாளைக்கு எங்களுக்கெல்லாம் எள்ளும் தண்ணீரும் யாரா கொடுப்பா?
நீ தாண்டா கொடுக்கணும். அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான், தம்பிக்காக வாழ்க்கைக்கு செப்பனிட்டு கொடுத்தான். கும்பகன் சண்டை போட்டான். இந்த ராமனுக்கே யோசனை, இந்த கும்பகர்ணனை கொல்லக்கூடாது, நல்லவன், அதை எப்படி காட்டுறது? ராமன் வீராதி வீரன், இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. கம்பன் பார்த்தான், கும்பகர்ண மேல ராமன் அம்பு விட்டான்ல, வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். ராவணன் கூட சண்டை போடுற பொழுது ராமனுக்கு கை ஆடல. கும்பகர்ணன் ஏன் மனசு வல்லியே, இவனை கொல்லக்கூடாது, வரமாட்டேங்கிறானே, நல்லவன். இருங்க, இந்த கடைசி காட்சிக்கு வர்றேன். இப்போ 2 கையும் போச்சு, 2 காலும் போச்சு, முண்டந்தான் பாக்கி. கும்பகர்ணனை பேச வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி. ஒரு தம்பி என்ன சொல்லுவான், எங்க அண்ணன் கண்டவாரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான், நான் இப்போ அநியாயமாக சாக போறேன். முதல்ல நம்ம போகவே மாட்டோம், உயிரை கொடுக்கவே மாட்டோம். அப்படி கொடுக்க வேண்டி வந்தா கூட அண்ணனை திட்டுவான், அப்படித்தானே? கும்பன் என்ன தெரியுமா சொல்றான், ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைகிறார். ராமனுடைய வில்லுக்கு முன்னாலே 1000 ராவணர்கள் கூட நிற்க முடியாது. ஐயோ, யான் கையும் கால்களும் இழந்தனன், வேறினி உதவலான் துணை காணேன். கையும் போச்சு, காலும் போச்சு, எங்க அண்ணனுக்கு இனிமே உதவ முடியாது. இப்படி அண்ணன் தம்பியை பார்த்திருக்கீங்களா? அண்ணன் தம்பி அப்படித்தாங்க இருக்கணும், 2 கண்ணு மாதிரி இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றான், இனிமே எங்க அண்ணனுக்கு உதவ முடியாது. 2 வரம் கேட்டான், முடிஞ்சுது. ராமன் அம்பை விட்டான், அவன் இறந்து போயிட்டான். இறந்த செய்தியை ராவணங்கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த இடம் தான் எனக்கு முக்கியம். சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறான். இந்த ராவணன் அதுக்குள்ள ஒரு வேலை பார்த்தேன். அவங்க அப்பா மாதிரியே ஒருத்தனை உண்டாக்கினான். மருத்தன்னு ஒருத்தனை பிடிச்சி, டேய் நீ ஜனகன் மாதிரி வேஷம் போடுறான். அவங்களுக்கு அதெல்லாம் நினைச்ச மாத்திரத்தில் வருமல்ல, ஜனகன் மாதிரியே அவன் வேஷம் போட்டு விட்டான். மாயா ஜனகப்படலம். இதுவும் கம்பன் பண்ண வேலை. கொண்டாந்து பேச வைக்கிறான். ஜனகன் என்ன சொல்றான் சீதையை பார்த்து, சீதை நீ மகாலட்சுமி, மகாலட்சுமி எங்க வேணாலும் இருப்பா, மகாலட்சுமி இடம் விட்டு இடம் போவா. நீ ராவணங்கிட்ட இருந்தா என்ன, ராமன் கிட்ட இருந்தா என்ன? பொங்கிருச்சு, இவன் என் தந்தை இல்லை, மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் என் தந்தை, இவன் என் தந்தை இல்லை. இந்த நேரத்தில் கும்பகர்ணன் செத்ததை ராவணங்கிட்ட வந்து சொல்றாங்க. சொன்னவனை வெட்டி விட்டான், அழுதான். ராவணன் அர்த்தம் தெரியுமா? நல்ல அழுறவன் அர்த்தம், நல்லாக அழக்கூடியவன். அண்டத்தளவும் அணைய பகர்ந்தழைத்தான். அண்டங்கள் பூரா கேட்டுச்சான் அவன் சத்தம். பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான். அவன் பேருக்கு என்ன காரணமோ அதை இப்பொழுது காட்டினான். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். இதை சீதை கேட்டுக்கிட்டு இருக்காள்ல, சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? டே கும்பகர்ணனை நம்பித்தானடா இந்த சண்டை போட்ட, இப்ப பாடுறா உன் தம்பி செத்து போயிட்டான், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆகா ஜாலி, ராமநாமம் வாழ்க. ராவணா பாத்தியா, உன் தம்பி செத்து போயிட்டான், நாளைக்கு உனக்கும் இதாண்டா, அப்படித்தானையா நம்ம சொல்லுவோம். கம்பன் வைக்கிறான் பாருங்க. ஐயோ, சீதை மாதிரி ஒரு பாத்திரத்தை கம்பனால் தான் படைக்க முடியும். என்ன வைக்கிறான் தெரியுமா? கெண்டை தடங்கண்ணாள், கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிளுகிழுத்தாள். உள்ள சந்தோஷம், வெளியில காட்டலை. ஏன்? என்னதான் பகைவனாக இருந்தாலும், என்னதான் தன்னை தூக்கி கொண்டு போனவனாக இருந்தாலும், தம்பி இறந்து போன துன்பத்தில் இருக்கிறவங்கிட்ட நம்ம போய் அது மகிழ்ச்சியான செய்தின்னு நம்ம மகிழ்ச்சியை காட்டக்கூடாது. அது நாகரிகம் இல்லை. மனசுக்குள்ள கிளுகிழுத்தாளாம். உள்ளே எத்தனை எழுத்து சொல்லுங்க? 3 எழுத்து. இந்த பாட்டப்படி கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிளுகிழுத்தாள். இந்த உள்ளேன்னு வச்சான் பாருங்க. சீதையை எங்க கொண்டே வச்சுட்டான் ஐயா. இந்த பாத்திரம் இருக்கே, அவனை மாதிரி ஒரு பாத்திர படைப்பு எதை தொட்டாலும் இனிக்கும் ஐயா. ராவண இனிப்பான், கும்பகர்ண இனிப்பான், சின்ன நீலமாலை அந்த பொண்ணு அவ இனிப்பாள். கம்பன் தொட்டதால் இவர்கள் இனித்தார்கள். தன் பாத்திரத்தினாலே பாத்திரங்களை பக்குவமாக பளபளவாக்கி கொடுத்தவன் கம்பன். இப்ப 4வது யுத்த காண்டம் முடிஞ்சது. ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் செய்து விட்டார். மேலே இருந்து தசரதன் இறங்கி வர்றான்.
எல்லா தேவர்களும் வருகிறார்கள், ராமனை பாராட்டுகிறார்கள். தசரதன் வந்து ராமனை தழுவிக் கொண்டான். அப்பா, எந்த தெய்வங்களை எல்லாம் நான் கும்பிடுகிறேனோ அவர்களெல்லாம் உன்னை பெற்றமையினாலே என்னை கும்பிடுகிறார்கள். சந்தோஷம். நீ ஏதாவது 2 வரம் கேள். இவன் பொழப்பே வரம் கொடுத்துத்தான் கெட்டுது. எங்க பெண்டாட்டி உதவி செய்தாள்னா ஏதோ 2 வரம், காஞ்சி வரம், தர்மா வரம் வாங்கி கொடுத்துட்டு விடுவியா? அதை விட்டு 2 வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டான். இவர் 1 வரம் கொடுக்க மாட்டாரு, ஐயா 2 வரம் தான் கொடுப்பாரு. இப்ப என்ன கேட்கிறான்? ராமனை பார்த்து 2 வரம் கொடு, 2 வரம் கேள். இப்ப ராமன் கேட்கணும். அது தசரதனால் மட்டுமே கொடுக்கத்தக்க வரமாய் இருக்க வேண்டும். ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்டா அது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமே. தசரதனால் மட்டுமே கொடுக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். அதைத்தானே ராமனுக்கு வரமாய் இருக்க வேண்டும் யோசிக்கிறான். அன்னைக்கு கோபத்தில் இந்த தசரதன் ஒன்று சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான்? இந்த கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை, இந்த பரதன் எனக்கு மகனும் இல்லை, அவன் உரிமைக்கு ஆக மாட்டான். செத்தா பரதன் கொல்லி வைக்கப்படாது, என் பிள்ளை இல்லை, இவ எனக்கு மனைவி இல்லை, கோபத்தில் சொல்லிவிட்டான். அது கடந்து உறுத்துது இந்த ராமனுக்கு. இப்போ அதை கேட்கணும். அந்த 2ஐயும் கொஞ்சம் மாற்றிருங்க. இப்போ புரியுதா? இது தசரதனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது, அவன்கிட்ட தான் கேட்கணும். இப்போ எதை கேட்கறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டானா எப்படி கேட்கறதுன்னு பார்க்கணும். அதுதான் கஷ்டம். சொல்றது எளிது, அதை எப்படி சொல்லணுங்கிறது முக்கியம். அவர் பசு மாதிரின்னா சிரிச்சுக்குவார், மாடு மாதிரின்னா முட்டிடுவார். புரியுதா? வாயில தானே இருக்கு வார்த்தை, ஒழுங்கா சொல்ல தெரியணும், கேட்கணும். எப்படி கேட்கலாம்? அப்பா, கைகேகியை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அசிங்கம். ஒரு மகன் அப்பாட்ட போய் இன்னார உங்க பெண்டாட்டிய வச்சுக்கிடுங்கன்னா அசிங்கம் இல்லையா? அது அநாகரிகம் இல்லையா? கேட்க முடியாது. ஒருவேளை அப்பா, எங்கள் அம்மாவை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவும் முடியாது. எப்போ அவன் மனைவி இல்லைன்னு தள்ளிவிட்டானோ அப்போ அவள் இவனுக்கு தாயும் அல்லல். அப்பா வார்த்தையை மீறினது வந்துடும். மாட்டிக்கிட்டானா? இப்ப என்னதான் சொல்லி கேட்கிறது? சரி, பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த தம்பி, இவனை மாதிரியே இருப்பேன், குணத்தினால் இவனை விட சிறந்தவன், உண்மையின் நிறை குணத்தவன், நின்னினும் நல்ல நாள். அவனை போய் பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சே, தேர்ட் பார்ட்டியா பேரை சொல்லப்படாது. என் தம்பியை, ஐயோ அதுவும் தப்பு. எப்போ அவன் மகன் இல்லைன்னு தள்ளிவிட்டானோ அப்போ அவன் எப்படி இவனுக்கு தம்பியாக முடியும்? அதுவும் தப்பு. எப்படித்தான் கேட்கறது? என்ன கேட்கறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். எப்படி கேட்கறது யோசிக்கிறான். சாகுந்தலத்தை யோசிக்கிறான் கம்பன். சாகுந்தலத்திலே துஷ்யந்தன் சகுந்தலை. துஷ்யந்த ராஜா சகுந்தலையை காந்தர்வ மனம் செய்து விட்டான். ஒரு குழந்தை வேற பிறக்குது. துஷ்யந்தன் ராஜ்யத்துக்கு போயிட்டான். ஒரு மோதிரத்தை கொடுத்தான், இதை வச்சுக்கோ, நீ ராஜ்யத்துக்கு வா. இவ இங்க வயிற்றுல பிள்ளைய வளர்த்தாள். பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? பரதன். பிள்ளை ரொம்ப நாள் வயிற்றில இருந்து பிறந்து வளர்த்து இப்ப கம்பீரமா நிற்கிறான் பரதன். சகுந்தலை பெற்றதோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடிட்டான். பாரதி பாடுகிறான். அப்படி பிள்ளை வளர்த்துட்டாளா? இப்ப அப்பாட்ட போகணுமா? கூட்டிக்கிட்டு போறான். யாரு? சகுந்தலை. ஒரு பொண்ணு பையன் நேர போய் நிற்கிறாங்க. மேல துஷ்யந்த ராஜா ஒரு சாபத்தினாலே மறந்துட்டான். இதான் பொண்டாட்டின்னு. எங்க எதை மறக்கிறது? ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் தெரியுமா? 3 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டியை பார்த்து, சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்தாப்பில் இருக்கேன்னா விட்டா ஒரு அறை. 3 பிள்ளை பிறந்துருச்சு. ஏன்யா இதையா மறக்கிறது? சாபத்தினால மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? அவனுக்கு தெரியல, அவன் மேல தப்பில்லை. போய் நிற்கிறா. அநியாயமா ஒரு கேள்வியை கேட்டேன். பொண்டாட்டியை பார்த்து புருஷன் எந்த கேள்வியை கேட்கக்கூடாதோ அதை பார்த்து கேட்டான். நீ யார் கேட்கலாமா? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ யார்? அவ என்ன சொல்லுவா? நான் உன் மனைவி
கேவலம், அசிங்கம், 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னால சொல்றாப்பிலையா இருக்கு, சொல்லக்கூடாது. கெட்டிக்காரி. யார் பேச வைக்கிறான்? காளிதாசன் பேச வைக்கிறான். பிள்ளைய பார்த்தா, என் மகனே. எல்லாரும் ஓஹோ, இந்த பய இவளுக்கு மகன். உன் தந்தைக்கு வணக்கம் சொல். நல்ல கைதட்டுன 40 பேருக்கு நன்றி. உன் தந்தைக்கு வணக்கம் சொல். என்ன அர்த்தம்? அதுதான் தந்தை, இதுதான் மகன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கணவன். என்ன தெளிவு பார்த்தீங்களா? என் மகனே, உன் தந்தைக்கு வணக்கம். இன்னொன்று தெரியுமா? அப்பாவை பார்த்தா அம்மா அப்பாவுக்கு வணக்கம் சொல் அப்படின்னு தான் பிள்ளைகிட்ட சொல்லணும். டாட்டா காட்டப்படாது. இன்னைக்கு என்ன ஆகுது? அப்பா பேங்குக்கு போறாரு, இந்த அம்மாவுக்கு இடுப்புல குழந்தைய வச்சிருக்கு. டேய், அப்பாவுக்கு டாட்டா காட்டுறா. இந்த பைய டாட்டா காட்டுறேன். அந்த அப்பன் அறிவு கெட்டவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போறேன். ஒரு 35 வருஷம் ஆச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி வந்துட்டா, அப்பா அம்மா 2 பேருக்கும் டாட்டா காமிச்சிட்டேன். வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். தப்பு யாரு மேல? இந்த அம்மா மேல. அன்னைக்கு என்ன சொல்லி இருக்கணும்? அப்பாவுக்கு வணக்கம் சொல் அப்படின்னு சொல்லி இருந்தால்னா பையன் இன்னைக்கு வணக்கம் சொல்லுவானா இல்லையா? டாட்டா காட்டுன்னு சொல்ல போக அவன் இப்ப மொத்தமா டாட்டா காட்டிவிட்டான். சாகுந்தலம் சகுந்தலை, கம்பன் அதை எடுத்துக்கிட்டானா அற்புதமா பேச வைக்கிறான். என்ன பாட்டு? ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன். இப்ப பேசணும். கைகேயி என்ன சொல்லலாம்? நான் 3 சொல்லிட்டேன். 1 2 3. இப்ப சொல்ல போறது 4 எழுத்துல சொல்லணும். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன் தீயழன்று நீ துறந்த தெய்வம். தெய்வம் எத்தனை எழுத்து? பாட்டுக்காக தெய்வமும்னு வரும். என்ன பின்னால மகன் வரப்போறதுனால. கைகேயி யாரு? எனக்கு அம்மான்னு சொன்னாதான் பிரச்சனை, கைகேயின்னு சொன்னா பிரச்சனை. என் தெய்வம். எங்க ஒருத்தரை தெய்வமா வச்சுக்கிறதுக்கு அப்பாட்ட பெர்மிஷனா வாங்கணும். அம்மாவா வச்சுக்கிறதா இருந்தா அப்பா மனைவின்னு சொன்னாத்தான் இவன் அம்மான்னு கூப்பிட முடியும். தீயல் என்று நீ என்ன அர்த்தம்? அவ தீயவள் இல்லை, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தெய்வத்தின் மகனும். எனக்கு தாயும் தம்பியுமாம் வரம் தருக. அவள் எனக்கு தாயாக வேண்டும், அப்போ உனக்கு மனைவியாக வேண்டும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அவன் எனக்கு தம்பியாக வேண்டும், நீ அவனை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க யாராவது இப்படி பேச முடியுமா? இப்படி ஒரு பாட்டு கிடைக்குமா? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தெய்வத்தின் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக என தாழ்ந்தான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தி. வாய் பெற்ற உயிரெல்லாம் கும்பிட்டுச்சான். இப்போ நீர் யானை பார்த்துருக்கீங்களா? வாய் இப்பொழுது பெருசா இருக்கும், எனக்கு வாய் சின்னமா இருக்கும். எனக்கு வாயுள்ள மனுஷன்னு பேர். நீர் யானைக்கு வாயில்லா பிராணின்னு பேர். இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டதுண்டா? ஏன்? நான் பேசுவேன், அது பேசாது. இதானே முக்கியம். வாய்க்கு சாப்பிட்றது முக்கியமா, பேசுறது முக்கியமா? கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், வாய் சாப்பிடும் பேசும். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 2 உண்டு. ஒழுங்கா பேசணும், நல்லா பேசணும், நல்லதை பேசணும், இனியதை பேச வேண்டும். ஆகா, ராமன் எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லிவிட்டான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தீர். வாய் பெற்ற உயிரெல்லாம் கம்பனை போற்றின. இப்போ கம்பனை வழுத்தீர். இந்த பாட்டு இன்னொரு கம்பனும் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ. இது யாரு பாடின பாட்டு? நாமக்கல் கவிஞர் அந்த காலத்தில் பாடினார். சாதியை மதங்களை மறந்திடவும், சமரச உணர்ச்சிகள் நிறைந்திடவும், நீதியை அறங்களை நினைப்பூட்ட நிரந்தர களஞ்சியம் அவன் பாட்டு. நிரந்தர களஞ்சியம் அவன் பாட்டு. கன்னி தமிழனும் பெருமையெல்லாம் கம்பன் கவிதையின் அருமையினால்.
கன்னித்தமிழனும் பெருமையெல்லாம் கம்பன் கவிதையின் அருமையினால் இன்னொரு கம்பனும் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ. இந்த மாதிரி கம்பன் இனிமே எப்ப வரப்போறான், எவ்வளவு காலம் ஆகும்? உமர் கய்யாம் ஒன்னு சொன்னார், டே சொர்க்கத்தை பார்த்திருக்கிறியா? பார்த்ததில்லை. நான் சொல்றதெல்லாம் இருந்தா அதான்டா சொர்க்கம். என்ன இருக்கணும்? வெயிற்கேத்த நிழலுண்டு, ஓ வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. நான் என்ன பாடபேதம் எப்படி இருக்கு? கலசம் நிறைய அமுதுண்டு. இந்த மாதிரி உலகம், இது போல சொர்க்கம் வையன் தன்னில் இது போல வாழும் சொர்க்கம் வேறுள்ளதோ. என்னென்ன இருக்கணும்? வெயிலுக்கேற்ற நெல். என்ன அர்த்தம்? இன்பமும் துன்பமும் கலந்திரு. கம்பனை கேட்கக்கூடிய பேறு பெற்ற சான்றோர்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.